பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தின் ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் நம்ம கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் பரலோக ராஜ்யம் நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியும். மார்க் 1:15, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது பரலோக ராஜ்யம் உங்களுடைய இருதயத்தில் வைக்கப்படுது. பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவருக்குள்ள சமாதானமும் சந்தோஷமும் நீதி உள்ள வாழ்க்கையும் இருக்குது. நீங்க என்றைக்கு மனம் திரும்புறீங்களோ, பாவத்தை விட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்களோ, அப்பவே பரலோக ராஜ்யம் உங்களுடைய இருதயத்தில் வைக்கப்படுது. பரலோக ராஜ்யம் உங்களுடைய இருதயத்தில் வந்துருச்சுன்னா அந்த ராஜ்யத்துக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவருக்குள்ள சமாதானமும் சந்தோஷம் உள்ள வாழ்க்கையும் நீதி உள்ள வாழ்க்கையும் உங்களுக்குள்ள இருக்குது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த ரட்சகர், அவர் தான் என்னோட மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்டு இன்னும் உங்களால் இந்த பரலோக வாழ்க்கை உங்களால் இந்த பூமியில் வாழ முடியலன்னா நீங்கள் உண்மையாகவே மனம் திரும்பலை. நீங்கள் மனம் திரும்பும் போது அந்த ராஜ்யம் உங்களுடைய இருதயத்தில் வைக்கப்படுது. உங்களால் சமாதானமும் வாழ்க்கை வாழ முடியும், சந்தோஷமான வாழ்க்கையும் வாழ முடியும், நீதி உள்ள வாழ்க்கையும் உங்களால் வாழ முடியும். ஒருவேளை இந்த மெசேஜ் நீங்கள் கேட்குறீங்கன்னா இப்போவே நீங்கள் மனம் திரும்புங்க. அப்பா, என்னுடைய இருதயத்தில் உங்களுடைய ராஜ்யம் வை. உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவருக்குள்ள இருக்கிற அந்த 3 ஆசீர்வாதங்களும் நான் இந்த பூமியில வாழணும்னு மனம் திரும்புங்க. நிச்சயமா அந்த ராஜ்யம் உங்களுடைய இருதயத்தில் வைக்கப்படும்.